ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பி பிளாக் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டேரெக்டாக டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்னு பார்த்துருவோம். ஓகே, பி பிளாக்ல ஸ்பெசிஃபிக்லி வி ஆர் லுக்கிங் இன்டு குரூப் 17. ஓகே, குரூப் 17 வந்து இன்னைக்கு கிளாஸில் வி வில் ஸ்டடி அபவுட் குளோரினோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரியா? பிஃபோர் தட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஃப்ளோரினோட அனலோமஸ் பிஹேவியர் பார்த்தோம். ஓகே, எதனால் வந்து குளோரின் வந்து ஷோயிங் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஸ் கம்பேர்ட் டு த அதர் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னாக்கா அதோட அயனைசேஷன் எனர்ஜி, ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் முன்னொன்று என்ன பார்த்தோம், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், அதாவது ஆக்சிடைசிங் பவர். இது எல்லாமே எப்படி இருக்க போது, தீஸ் திங் வில் பி வெரி ஹை, ஓகே, ஃபார் ஃப்ளோரின். அதுக்கப்புறம் அயோனிக் அண்ட் கோவலன்ட் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போது. ஓகே, மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட், ஓகே, மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட், அப்புறம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகே, இது மூணுமே வந்து என்ன இருக்க போது, ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. சரியா? ஸோ இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு ரீசன், ஓகே, ஃபார் அனலோமஸ் பிஹேவியர் ஆஃப் ஃப்ளோரின். ஓகே, இது வந்து முக்கியமாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு F2ஓட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, இட் வில் பி ஹைலி எக்ஸோதெர்மிக்னு பார்த்தோம் கரெக்டாக. அடுத்து வந்து எப்படி ஹைட்ரோஜன் கூட நம்மளோட ஃப்ளோரின் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஓகே, அப்படி ஹைட்ரோஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அசிடிட்டி வந்து ஆசிடிக் நேச்சர் வந்து எப்படி இருக்கும்னாக்கா HF வில் பி லெஸ் அசிடிக், ஓகே, as compared to HCl, as compared to HBr, அப்புறமா அயோடின். ஓகே, ஸோ அதோட அசிடிக் நேச்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வித் ஹாலோஜன். ஓகே, ஹாலோஜன் அகெயின் ஹாலோஜன் கூட சேர்ந்தால் என்னென்ன ரியாக்ஷன்லாம் பாசிபிள் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். XX டேஷ், அப்புறம் வேறு என்ன, XX டேஷ் 3, XX டேஷ் 5, ஓகே, XX டேஷ் 7. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் ரியாக்ஷன்லாம் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறமா எப்படி ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும்னு பார்த்தோம் கரெக்டாக. லேட்டர் அப்புறமா மெட்டல் கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத பார்த்தோம். ஓகே, மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி வாட் வில் பி த கம்பவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் கவர்ட் இன் த எஸ்டர்டேஸ் வீடியோ. சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸும் ரொம்ப தியரட்டிக்கலாக தான் இருக்கும். யூ வில் பி கம்மிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி கிளாஸ்லேயும். ஸோ ஈக்குவேஷன்ஸ்லாம் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி கிளியராக ஒரு ஈக்குவேஷனும் கிளியராக நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் 80% நம்ம ஈக்குவேஷன் வச்சு தான் போகிறோம். ஓகே, பிகாஸ் இந்த டாபிக் ஃபுல்லாகவே ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி கிளாஸ். ஸோ குளோரின், ஓகே, இன்றைக்கி வந்து குளோரினோட ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்ரேஷன், அப்புறம் அதெல்லாம் பார்த்துரும். ஓகே, குளோரினை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சீலி. இது வந்து நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, உங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 2 மார்க் கொஷனில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். குளோரின் டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தா ஸ்கீலி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, எப்போனா இன் 1774. ஓகே, 1774 ஸ்கீலின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து குளோரின் டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, அண்ட் அகெயின் என்ன, டேவின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1810 வந்து ஷி அகெயின் டிஸ்கவர்ட் குளோரின். ஓகே, எப்படி திருப்பி டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இவங்க டிஸ்கவர் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, குளோரின் இஸ் அ கேஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, குளோரின் இஸ் அ கேஸ்ன்னு மட்டும்தான் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா டேவி இன் 1810 என்ன சொன்னாங்கன்னா எலிமெண்ட்ரி நேச்சர் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, குளோரினை வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிளில் ஆட் பண்ணிக்கலாம், இது ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது வந்து டேவி. சரியா? ஸோ இது ரெண்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ், இல்லை 1 மார்க் கொஷின் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் லேப். ஓகே, ஐம் சாரி, இது ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, இது ப்ரிப்ரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, இது வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் குளோரின். ஓகே, ஸோ குளோரின் கேஸை அதே மாதிரி 2 இடத்துல பண்ணலாம், ஒன்று லேப், ஒன்று இண்டஸ்ட்ரி. சரியா? லேபில் வந்து சிம்பிள் ஒரு 3 ஈக்குவேஷன் தான், 3 கைண்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னாக்கா,
மேங்கனீஸ் ஆக்சைடு எடுத்துக்கோங்க. மேங்கனீஸ் ஆக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ணால் we will get chlorine. எப்படின்னாக்கா 4 mole ஆஃப் HCl எடுத்துக்கோங்க, MnO2 எடுத்துக்கோங்க. சரியா? என்ன பண்ண போகுது இந்த மேங்கனீஸ் வந்து ஓகே, இதில் வந்து 4 Cl இருக்குது, இதில் 2 Cl எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு மேங்கனீஸ், இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி MnCl2 ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, 2 Cl பாக்கி இருக்குது, 2 O2 இருக்குது. ஓகே, அண்ட் 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகே, என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஹைட்ரோஜன் 4 ஹைட்ரோஜன் இருக்குது, 4 ஹைட்ரோஜன் ப்ளஸ் 2 O2 சேர்ந்து 2 H2O மாலிகூல் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ MnCl2 ப்ளஸ் 2 H2O. மீதி ஆப்வியஸாக என்ன பாக்கி இருக்குது, 2 Cl பாக்கி இருக்குது. அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ MnO2வில் MnO HCl2வும் ரியாக்ட் பண்ணி MnCl2 ப்ளஸ் 4H அண்ட் 2O சேர்ந்து 2H2O. ஓகே, அதுக்கப்புறம் குளோரின் வந்து கேஸாக வந்துடும். செகண்ட் ரியாக்ஷன் என்னன்னாக்கா NaCl. ஓகே, சோடியம் குளோரைடும் நம்ம மேங்கனீஸ் ஆக்சைடு ப்ளஸ் H2SO4 ஆசிட், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம குளோரின் கேஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படின்னா 4 molecule ஆஃப் NaCl வேணும். ஓகே, 4 molecule ஆஃப் H2SO4 வேணும், மேங்கனீஸ் ஆக்சைடு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆக போகுது, இந்த Mn will go and get in with the chlorine. ஓகே, 2 molecule ஆஃப் Cl கூட சேர்ந்துச்சுன்னா MnCl2 ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே இருக்க 4Na ஓகே will react with 4 hydrogen. ஓகே, 4Na and 4 hydrogen கூட சேர்ந்துட்டு அண்ட் ஒரு molecule ஆஃப் SO4 சேர்ந்து 4NaHSO4 ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை படிக்கிறதுக்கு ஒரே வழி இது தான். ஓகே, ஒன்று எழுதி பார்த்து பண்ணணும், இல்லை வந்து புரிஞ்சு பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒழுங்காக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சொல்கிறது கேட்டுகிட்டே வாங்க, மோஸ்ட்டாக தெரிஞ்சிடும். கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா இல்லை பாக்கி என்ன எங்கே விட்டேன்னு மறந்துட்டேன். ஓகே, ஆமாம், ஸோ 4NaHSO4 ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 2 ஹைட்ரோஜன் மாலிகுல் 4 ஹைட்ரோஜன் மாலிகுல் பாக்கி இருக்குது. ஓகே, அண்ட் இதில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரோஜனும் சேர்ந்து 2H2O ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நமக்கு தேவையான குளோரின் வந்து அகெயின் கேஸாக வெளியே வந்துடும், 2 molecule ஆஃப் குளோரின். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. லாஸ்ட் வந்து KMnO4 ப்ளஸ் 16HCl எடுத்தோம்னாக்கா இந்த ரியாக்ஷன் வரும். ஓகே, 2 பொட்டாசியம் மாலிக்யூலும் 2 குளோரின் மாலிக்யூலும் சேர்ந்துடும். மீதி எத்தனை குளோரின் இருக்குது, மீதி வந்து 14 குளோரின் இருக்குது. கரெக்டாக? அதில் அகெயின் 4 குளோரினும் 2 MnO சேர்ந்துச்சுனாக்கா 2MlCl2 ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அண்டு இதுலேருந்து ஒரு 8 ஹைட்ரோஜன் 16 ஹைட்ரோஜன் இருக்குது இதில். கரெக்டாக? ஸோ 8 molecules ஆஃப் H2 அண்ட் 8 molecules ஆஃப் O2. ஓகே, சேர்ந்துச்சுனாக்கா யூ வில் கெட் 8H2O அண்ட் ரிமைனிங் இஸ் 5 chlorine கேஸ். ஓகே, ஸோ இருக்கிறதுலே அதிகமான குளோரின் கேஸ் எதில் ரிலீஸ் ஆகுது, இந்த ரியாக்ஷனில். ஓகே, ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷனும் கூட. ஓகே, ஜென்ரலாக இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 2 mark கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போகலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷனில் டேரக்ட் கொஷனே கேட்பாங்க. என்னென்னாக்கா டேக்கன்ஸ் ப்ராசஸ். ஓகே, டேக்கன் ப்ராசஸில் என்ன நீங்கள் வந்து வாட் வில் யூ ஈல்ட் ஃப்ரம் டேக்கன்ஸ் ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ டேரக்ட் கொஷின் என்னென்னா குளோரின் கேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, செகண்டு வாட் இஸ் த ரியாக்ஷன் இன் டேக்கன்ஸ் ப்ராசஸ் கேட்பாங்க. அப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சிஜனும் HClலும் 4 molecule ஆஃப் HCl ப்ளஸ் O2. ஓகே, in the presence of CuCl2 as a catalyst. ஓகே, at 723 Kelvin. ஓகே, நம்ம இந்த ரியாக்ஷனை நடத்தினோம்னாக்கா you will get 2 molecules of Cl2 and 2 molecule of H2O. ஓகே, this reaction is quite simple. புரியுதா? ஸோ இதுதான் வந்து டேக்கன்ஸ் ப்ராசஸ். இப்போ அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குளோரின். ஓகே, குளோரினோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துருவோம். சரியா? குளோரினோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் வந்து குளோரின் இஸ் அ கேஸ். ஓகே, குளோரின் ஒரு கேஸ், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேட்டிவ் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்க போகுது, கேஸாக தான் இருக்க போகுது. ஓகே,
அதோட கலர் எப்படி இருக்கும்னா க்ரீனிஷ் எல்லோ கலர். ஓகே, இட் இஸ் அ க்ரீனிஷ் எல்லோ கலர். வெறும் அப்படி சொல்கிறதோட ஐ வில் சே க்ரீனிஷ் எல்லோ கலர் கேஸ். ஸோ இதுதான் வந்து குளோரினோட கலர். நெக்ஸ்ட் பஞ்சன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, பஞ்சன்ட் ஸ்மெல் என்னென்னா இட் வில் பி நாட் அ குட் ஸ்மெல். ஓகே, பஞ்சன்ஸ்க்கு வந்து அசட்டிக் ஆசிடை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வினிகர். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா we call it as pungent smell. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சஃபோகேட்டிங்னா ப்ரீத்திங்கில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே, அதுதான் வந்து சஃபோகேட்டிங் ஓடர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ க்ரீனிஷ் எல்லோ கலர், பஞ்சன்ட் ஸ்மெல் அண்ட் சஃபோகேட்டிங்காக இருக்க போகுது. ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் என்ன, இது வந்து ஏரோட 2 to 5 times ஹெவியராக இருக்கும். ஓகே, ஸோ இது ஹெவியராக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இந்த குளோரின் கேஸ் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எர்த்தோட சர்ஃபேஸு தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகே, சர்ஃபேஸ்க்கு மேலே போக போக த கான்சன்ட்ரேஷன் வில் டிக்ரீஸ். ஓகே, அண்ட் இதோட பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாய்லிங் பாயிண்ட் இஸ் 239 Kelvin. ஓகே, பாய்லிங் பாயிண்ட் வந்து நியர்லி ஜீரோவோட நெகட்டிவ் தான் இதோட பாய்லிங் பாயிண்ட், ஜீரோவோட கம்மி. 273 Kelvin தான் என்னது 0 degree Celsius. அப்போ 239 Kelvinனா 0 degree Celsiuஸோட கம்மி. ஓகே, ஸோ இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அதனால நார்மலாக இது வந்து எப்படி இருக்குது, நமக்கு கேஷியஸ் ஸ்டேட்டில் கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி இன் வாட்டர். சாலிபிலிட்டி இன் வாட்டரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். H2O கூட Cl2 சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், ஹைப்போக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஹைப்போக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். சரியா, அந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம எழுதி போட்டிருக்கோம். இது வந்து ஹோம்ஒர்க்கு, இது வந்து நீங்களே போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான 6 ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா குளோரின் ஷோ கிரேட் அஃபினிட்டி வித் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் கூட ஹைலி ரியாக்டிவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ வெறும் குளோரின் கேஸ் கூட எங்கேயாச்சும் ஹைட்ரோஜன் கிடச்சிச்சின்னா இன்ஸ்டன்ட்லி இது என்ன பண்ணும், HCl ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி வெறும் ஹைட்ரோஜன் தான் இல்லை, ஹைட்ரோஜன் வேறு ஏதாச்சும் ஒரு ஆட்டம் கூட சேர்ந்துருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் H2S + Cl2 இருந்துச்சுனாக்கா டேரெக்டாக என்ன பண்ணுது, சல்ஃபரை வந்து ஆக்சைடைஸ் பண்ணிவிட்டு இட் வில் ஃபார்ம் 2HCl. ஓகே, இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, H2 + Cl2 will give 2HCl and H2S + Cl2 gives 2HCl plus sulfur. Okay, where this sulfur is oxidized. இது வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட் solubility in water, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, அது முடிச்சாச்சுல. நெக்ஸ்ட், ஸோ 8th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னாக்கா, குளோரின் ரியாக்ட் வித் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல். சரியா, எல்லா மெட்டல் சொல்ல முடியாது, லாட் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கூட குளோரின் ரியாக்ட் பண்ணும். ஓகே, அதில் சம் இம்பார்ட்டன்ட் மெட்டல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து இதில் தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். சரியா, அலுமினியம் ப்ளஸ் குளோரின் ரியாக்ட் பண்ணி 2AlCl3 கிடைக்குது. 2 molecule ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் 3 molecule ஆஃப் Cl2 சேர்ந்துச்சுனாக்கா யூ வில் கெட் 2 molecules of AlCl3, அலுமினியம் குளோரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 molecule ஆஃப் சோடியம் ப்ளஸ் Cl2 கிடச்சுன்னா இது ஒரு சிம்பிள் 2NaCl2 கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதுக்கடுத்து சல்ஃபரோட நேட்டிவ் ஸ்டேட் என்ன, இட் வில் பி obtained in polyatomic state. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், S8 இல்லை S6. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், S8. ஓகே, S8 S6ஓட ஷேப் என்ன, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி W ஷேப் அண்ட் சேர் ஷேப் ஞாபகம் வருதா. நோ, சல்ஃபர் 4Cl2 கூட ரியாக்ட் பண்ணிச்சுனாக்கா என்ன ஆகுது, 4S2Cl2 வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அகெயின் சொல்கிறேன், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸாக கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸும் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் க்ரியேட் பண்ணும். ஸோ பெஸ்ட் வே இஸ் ப்ராக்டிஸ். எவ்வளோக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் புக்கில் இந்த லெசன் எழுதிக்கோங்க, டாபிக் P பிளாக். ஸோ என்ன பண்ணுங்கள், நோட் புக் எடுத்துகிட்டு இந்த லெசன் P பிளாக்னு எழுதிட்டு, ஓகே, இதில் இருக்க எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ஒரே பேஜில், ஓகே, 1 or 2 பேஜில் வந்துடணும். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் இருக்கணும் அதில், ஒன்லி கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு 2 பேஜில் வர மாதிரி என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிருங்க. ஓகே, அண்ட் எப்போல்லாம் இந்த லெசன் படிக்கிறீங்களோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு யூ நீட் டு ரிவைஸ் ஈச் அண்ட் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்.
ஓகே. கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம தனித்தனி ரியாக்ஷனாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அதை தனியாக போடுறது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஓகே, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இந்த ஒரு லெசன் எடுத்தோம்னா நியர்லி ஒரு 50 கெமிக்கல் ரியாக்ஷனாச்சும் இருக்கும். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரே கெமிக்கல் ரியாக்ஷனோ 2 கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எக்ஸாமில் வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஆடாக ஃபீல் பண்ணக்கூடாதுனாக்கா டெஃபினெட்லி என்ன பண்ணுங்கள், ஒரு பேஜ் எடுத்து பி பிளாக்னு போட்டுட்டு இருக்க எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ஒரு சிங்கிள் இல்லை 2 பேஜஸ் வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் த திங் யூ ஷுட் டூ ஃபார் லேர்னிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நவ் செகண்ட் திங், அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. ஓகே, அமோனியா கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அமோனியா கூட வந்து 2 விதத்தில் ரியாக்ட் பண்ணும். ஓகே, 2 டைப்பில் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும். எப்படி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு பாருங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை. ஒரு டைப் எப்போனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா வில் பி ஹையர் தென் குளோரின். ஓகே, இன்னொரு டைப் என்னென்னா அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் குளோரினோட கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த 2 கேஸ் நடக்கும். ஸோ எப்போ வந்து அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் குளோரினோட அதிகமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 8NH3 + 3Cl2ன்ற ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் இந்த N நைட்ரோஜன் இதிலேருந்து இதில் மொத்தம் வந்து 8 3s are 24 ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகே, 8 இதில் வந்து 6 ஹைட்ரோஜனும் ஓகே அண்ட் ஒரு 24 ஹைட்ரோஜன். ஓகே, 6 நைட்ரோஜன் அண்ட் 24 ஹைட்ரோஜன் ப்ளஸ் ஒரு Cl சேர்ந்துட்டு உங்களுக்கு 6NH4Cl ஃபார்ம் பண்ணும். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது, நம்மளோட நைட்ரோஜன் கேஸ் N2 அது வந்து வெளியே போயிடும். சரியா? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமோனியா இருக்கோ அப்போல்லாம் இந்த ரியாக்ஷன் பாசிபிள். ஒருவேளை எக்ஸஸ் ஆஃப் குளோரின் இருந்துச்சுனாக்கா என்ன ஆகுதுன்னா, சிம்பிளாக இந்த ஒரு நைட்ரோஜன் 3 குளோரின் கூட சேர்ந்து NCl3 ஃபார்ம் பண்ணும், மீதி இருக்கிறது HCl ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. 2 ரியாக்ஷனும் இம்பார்ட்டண்ட், கிளாஸிஃபை பண்ணி படிங்க. அமோனியா அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன், அண்ட் அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் திஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குளோரின் பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பாயிண்ட்ஸ். ஓகே, சாலபிள் இன் வாட்டரில் ரியாக்ஷன் வந்துச்சு அகெயின். அதுக்கப்புறம் எப்படி வந்து அஃபினிட்டி வித் ஹைட்ரோஜன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அதில் ஒரு 2 ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகே, இந்த 2 ரியாக்ஷன். அதுக்கப்புறமா என்ன பார்த்துருக்கோம், மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக அமோனியா கூட 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் பாசிபிள். ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ரியாக்ட் வித் கோல்ட் அண்ட் ஹாட் அல்கலி குளோரின். ஓகே, ஹாட் அண்ட் கோல்டு அல்கலி குளோரினில் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன வரும்னு பார்ப்போம். 2NaOH எடுத்துக்கோங்க. ஓகே, குளோரின் கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா கோல்டாக இருக்கணும் அண்ட் டைல்யூட், கோல்டு அண்ட் டைல்யூட்டாக இருக்கணும் இந்த NaOH. என்ன ஆகும், சிம்பிளாக இந்த NaNCl சேர்ந்துடும், NaCl ஃபார்ம் பண்ணிவிடும். மீதி என்ன இருக்குது, Na. ஓகே, ஒரு 2 ஹைட்ரோஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அது வந்து H2O ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, அண்ட் ரிமைனிங் NaOCl. ஓகே, ஹைப்போக்ளோரைட், சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, 2NaOH + Cl2 will give NaCl + NaOCl + H2O. இது என்னது, சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஓகே, கண்டிஷன் என்ன, முக்கியமாக கோல்டு அண்ட் டைல்யூட். ஓகே, கோல்டு அண்ட் டைல்யூட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? இது வந்து ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்தது என்னதுன்னு பார்த்தோம்னாக்கா 4NaOHக்கு பதிலாக 6NaOH எடுத்துக்கோங்க, 3Cl2 எடுத்துக்கோங்க. ஓகே, பட் இது எப்படி இருக்கணும்னா ஹாட் அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஹாட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். 6NaOH எடுத்தாக்கா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, டோட்டலாக கான்சன்ட்ரேஷன் அப்போ வந்துடும். கரெக்டாக? அதே மாதிரி ஹாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2NaOH டைல்யூட் NaOH அண்ட் கோல்டு. சரியா? டைல்யூட்டும் வந்தால் கோல்டு, கான்சன்ட்ரேட்டிவ் வந்தால் ஹாட். ஓகே, அதே மாதிரி 3Cl2 கூட ரியாக்ஷன் வில் பி சிம்பிள். இதுலேருந்து என்னது, இதில் 2 Na 5 Na இதுலேருந்து வந்துடும். NaCl2 5 NaCl ஃபார்ம் பண்ணிடும். Na and Cl ரியாக்ட் பண்ணிடும், 5 molecule ஆஃப் NaCl ஃபார்ம் பண்ணிடும். சரியா? மீதி எத்தனை இருக்குது, ஒரு Na இருக்குது. ஓகே, அண்ட் எத்தனை Cl இருக்குது, ஒரு Cl இருக்குது, அண்ட் ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது. ஸோ NaClO3 ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் மீதி ரிமைனிங் 3H2O ஃபார்ம் பண்ணும். இது என்னது, குளோரேட், சோடியம் குளோரேட் ஃபார்ம் ஆகும்.
ஓகே, இந்த இடத்துல சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2 கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடோட 2 மாலிகுல் எடுத்தோம்னா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன கிடைக்குது, CaOCl2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷனும். CaOCl twice, ஓகே, ப்ளஸ் CaCl2 ப்ளஸ் 2H2. இந்த ரியாக்ஷன் எப்படி வரும்ன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. இது என்னது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது என்னதுன்னா ப்ளீச்சிங் பவுடர். ஓகே, ப்ளீச்சிங் பவுடரோட ரியாக்ஷன் என்னென்னா CaOH twice ப்ளஸ் 2Cl2 will give CaOCl twice ப்ளஸ் CaCl2 ப்ளஸ் 2H2. ஓகே, ஸோ இது வந்து ப்ளீச்சிங் பவுடர், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ரியாக்ஷன் சரியாக பார்க்குறோம். தயவு செஞ்சு ப்ராப்பராக தப்பு இல்லாமல் கிளியராக நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குளோரின் ரியாக்ட் வித் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் என்னது, CH4 CH3 இதெல்லாம் ஹைட்ரோகார்பன். ஓகே, குளோரின் இது கூட ரியாக்ட் பண்ணிச்சா என்ன ஃபார்ம் பண்ணுனாக்கா CH4 Cl2. வென் மீத்தேன் ப்ளஸ் குளோரின் ரியாக்ட் என்ன பண்ண போகுது, இதுலேருந்து ஒரு ஹைட்ரோஜன் வெளியே போயிடும். ஓகே, அதுக்கு பதிலாக ஒரு குளோரின் சேர்ந்துடும். ஓகே, ஸோ CH3Cl1 ஃபார்ம் ஆகிடும். ஓகே, மீதி என்ன, ஒரு ஹைட்ரோஜன் ஒரு Cl, அப்போ HCl ஃபார்ம் ஆகும். புரியுதா என்ன ஆச்சுன்ட்டு? ஸோ ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகிட்டு குளோரின் சேர்ந்தால் CH3Cl2 ஃபார்ம் ஆகும் அண்ட் HCl. ஓகே, இந்த CH3Cl இருக்குல்ல, இது வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, என்ன பண்ணும், இது அகெயின் என்ன பண்ணும், ஒரு Cl2 மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் CH2Cl2 ப்ளஸ் HCl. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன், நோட் பண்ணிக்கோங்க. CH4Cl2 சேர்ந்துச்சுன்னா CH3Cl ஃபார்ம் பண்ணும் ப்ளஸ் HCl. ஓகே, அதுக்கப்புறம் இந்த CH3Cl வந்து அகெயின் இட் வில் ட்ரை டு ரியாக்ட் வித் குளோரின் கேஸ். ஓகே, CH2Cl2 ப்ளஸ் HCl ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குளோரின்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட். ப்ளீச்சிங் ஏஜென்ட்னா என்ன, கலரை வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருப்பு கலர் துணி போட்டோம்னாக்கா இதில் ஃபுல்லாக குளோரின் போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், வித் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டோம்னா என்ன ஆகும், இதில் இருக்க கலர்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஒரு மாதிரி க்ரே கலரில் வரும். ஓகே, எதனால் அப்படி ஆச்சுனாக்கா பிகாஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஸ்விம்மிங் பூலில் போகிறீங்க, ஓகே, ஸ்விம்மிங் பூலில் என்ன போட்டு வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக குளோரின் கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. அதான் ப்ளீச்சிங் பவுடர்னால் என்னது, குளோரின் தானே, ஒரு ஃபார்ம் ஆஃப் குளோரின். ஸோ என்ன ஆகுது, நீங்கள் குளிக்க போயிட்டு நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் வெளியே வரும்போது உங்கள் கலர் எப்படி இருக்குது, டேன் ஆகிருக்கு. ஓகே, என்ன ஆயிருக்கு, டேன் ஆகிருக்கு. ஒய் இந்த டேனிங் ஹேப்பனிங், பிகாஸ் உங்கள் ஸ்கின்னில் என்ன இருக்க போகுது, ஸ்கின்னில் மெலனின் ஐ மீன் ஓ மை காட், மெலனின் பிக்மெண்ட் இருக்கும் ஸ்கின்னில். கரெக்டாக மெலனின் பிக்மெண்ட் இருக்கும். இந்த மெலனின் பிக்மெண்ட் என்னது, இது ஆக்சுவலாக என்னது, ஒரு காம்பவுண்ட், ஒரு ஹார்மோன். கரெக்டாக ஒரு ஹார்மோன், இது ஒரு கெமிக்கல், ரைட் வரும். மெலனின் இஸ் a chemical. இந்த chemical component கூட this chlorine will go and react and it will try to oxidize this melanin pigment. ஒரு விஷயம் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் வந்து லூஸ் ஆகும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக, ஸோ எப்படி ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா, குளோரினோ H2O சேர்ந்துச்சா என்ன ஆகுது, HCl ஃபார்ம் ஆகுது, லேட்டர் HOCl ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஹைப்போக்ளோரஸ் இதுதான் நம்ம பார்த்தோம். குளோரினோ H2O சேர்ந்துச்சுனாக்கா ஆசிட் ப்ளஸ் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் இருக்குல்ல, இது வந்து ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். வை, பிகாஸ் குளோரினோ ஹைட்ரோஜனும் ரொம்ப அட்ராக்டிங் பவராக இருக்கும். ஆக்சிஜன் என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் இட் வில் ட்ரை டு புஷ் அவுட் திஸ் ஆக்சிஜன். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இதை நார்மலாக அப்படியே தண்ணியிலே வச்சோம்னாலே இது என்ன பண்ணும், டீகம்போஸ் ஆகும். ஸோ என்ன ஆகுது, இந்த HOCl வந்து டீகம்போஸ் ஆகுது. எப்படி டீகம்போஸ் ஆகும்னா, இந்த ஆக்சிஜன் வந்து தனியாக பிரிஞ்சிடும். HCl வில் பாண்ட் டுகெதர் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக வந்து வெளியே வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் நம்ம எப்போல்லாம் ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக பார்க்குறோமோ அப்போல்லாம் இது என்ன ஆகிடும், நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவோம். கரெக்டாக, இந்த நேசன்ட் ஆக்சிஜன் இஸ் வெரி ஹை பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டாக, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன போகும், இப்போ இந்த ஆக்சிஜன் தான் போயிட்டு, நேசன்ட் ஆக்சிஜன் தான் போயிட்டு நம்ம பிக்மெண்ட்டில் போயிட்டு அந்த கலரை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகே, அந்த எலிமெண்ட் ஆக்சுவலாக ஆக்சிடைஸ் பண்ணும். எலிமெண்ட் ஒன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுனாக்கா என்ன ஆகும், கலர்லெஸ்ஸாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஓகே,
ஸோ வித் திஸ் நம்ம வந்து குளோரின் பற்றி ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸை படிச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஃப்ளோரின், குளோரின், அடுத்து என்ன இருக்குது? ஓகே, நம்ம இந்த வாட்டி ரிவிஷனே பண்ணல. குரூப் 17 என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின். 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின். 17 குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அஸ்டாட்டின். ஓகே, 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அஸ்டாட்டின். அயோடின் விட்டேன், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். ஓகே, ஸோ இதில் வந்து குளோரினோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அடுத்து வந்து புரோமினோட ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அயோடின், அதுக்கப்புறம் இந்த லெசன் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் என்ன, நோபல் கேஸை பற்றி படிப்போம். நோபல் கேஸை பற்றி படித்தோன்னு முடிஞ்சிடும். சரியா, மேக்ஸிமம் இன்னொரு 4 days இந்த லெசன் முடிச்சிருவோம். ஓகே, நான் தேங்க்யூ ஸோ மச். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, நோட்ஸை ப்ராப்பராக எடுங்க. அண்ட் குட் பை, டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.